அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய ஆசை, கனவுகள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் தானாக நிறைவேறக்கூடிய ஒரு நேரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் குருவோடு இணைந்து சஞ்சரித்து வந்த செவ்வாய் தற்போது பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய கன்னிராசியில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குறிப்பா கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும் பொழுது தொழிலில் சில இழப்புகளை சந்தித்த ஒரு நிலை ஏற்பட்டிருக்குங்க. ஆனா என்ன மாதிரியான இழப்புகளை எல்லாம் நீங்கள் சந்தித்தீர்களோ அவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த வாரங்கள்ல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்காருங்க. கூட்டாளிகளை நம்பி ஏமாந்து வந்த உங்களுக்கு அவர்கள் மாற்றக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட இருக்குது. கூடுமான வரைக்கும் அவர்களை மாற்றி வேறொரு கூட்டாளிகளை இணைத்து உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உடன்பிறப்புகள் உங்கள் மீது தேவையில்லாத பழிகள் சுமத்தலாங்க. அதனால் எல்லா விஷயத்திலுமே நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது. எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் அலட்சியமாக எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. அனைத்திலுமே நீங்கள் அதிகம் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் மறுக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு மறுக்கப்படக்கூடிய இந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களுக்கு தற்போது கிடைக்கவில்லை என்றாலும் கூட கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைத்து விடுங்க. அதனால் தேவையில்லாத தவறான முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. தொழில் பணியாளர்கள் சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க. குறிப்பா கன்னிராசியை சேர்ந்தவர்கள் தற்போது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயினுடைய நிலையின் காரணமாக இடம், பூமி வாங்கியதில் வில்லங்கம் ஏற்பட்டு மனக்கவலையை அதிகரிக்க செய்யுங்க. எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு நேரமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு. அதாவது ஓடி போனவனுக்கு 9இல் குரு என்ற வகையில உங்களுக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாக அமையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்குங்க. எதிர்பாராத பல வருமானம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. கைகளில் பணம் புரண்டு கொண்டே இருக்குங்க. எப்படி எதிர்பாராமல் இவ்வளவு பணம் வந்தது என்று நீங்களே வியக்கும் வண்ணம் அந்த அளவிற்கு வருமானம் இருக்குங்க. இருந்தாலும் கூட மற்ற கிரகங்களுடைய நிலையின் காரணமாக ஏதாவது ஒரு வகையில சில பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. அதனால் சற்று கவனமாக செலவழிப்பது நல்லது. அதே போல் எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டாங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 9ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதால பண வரவு, ஆபரண வரவு என ஏற்பட இருக்குதுங்க. எதிர்காலத்திற்கு என்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருப்பதால மாணவ மாணவிகள் சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க. அதே போல் சூரியனும் விரயஸ்தானமான சிம்ம ராசியில் இருப்பதால உடல் உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதனால் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லதுங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கும் புதன் கேந்திரபத்திய தோஷம் பெற்றவர் ஆவாருங்க. அவர் விரயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பாராத பல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல் கூட்டு தொழில் மாற்றம் ஏற்படும். ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு அரிய யோசனைகளை வழங்குவாங்க. இதன் காரணமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆரோக்கிய தொல்லைகள் அகல இருக்குது. எப்போதும் உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் குவிய இருக்குதுங்க. இதனால் குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஆடை ஆபரண
சேர்க்கை, நிலம் பூமி வாங்குவதற்கான முயற்சிகளில் வெற்றி, வண்டி வாகன யோகம் என எதிர்பாராத பல யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாகவே இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அங்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. பணத்தட்டுப்பாடு அதிகரிக்குங்க. உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படலாம். அதனால் சற்று கவனமாக எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல அரசியல் களத்தில் உள்ளவர்கள் அதிரடியான திருப்பங்களை சந்திப்பீங்க. பெற்றோர் வழியிலும் மற்றோர் வழியிலும் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க. குடும்பத்தில் 3ஆம் நபரால் குழப்பங்கள் ஏற்படுங்க. அதனால் தேவையில்லாமல் 3ஆம் நபரை குடும்பத்திற்குள் இழுக்க வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் அறிவுறுத்துது. எனவே எல்லா விதத்திலும் கவனம் தேவைங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு குறையுங்க. சக பணியாளர்கள் நம்பி செயல்பட இயலாது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொறுமை மிக மிக அவசியங்க. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்து முடிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. அதே போல் கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே வித்யாகாரகரான புதன் சுபபலம் பெற்று திகழ்வதுடன் புதனின் வீட்டிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதாலும் படிப்பில் முன்னணியில் இருப்பீங்க. தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி காணக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் நல்ல மதிப்பெண்களையும் பெற இருக்கீங்க. தேர்வுகளில் பல நேர்முக தேர்வுகளில் வெற்றி கிடைக்க இருக்குது. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயிலும் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான திட்டங்களை நீங்கள் இந்த வாரத்தில் வகுக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல கன்னிராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் சற்று அதிகமாகவே விரயமாகும். தண்ணீர், உரம், இடுபொருட்கள் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு எளிதில் கிடைக்குங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றில் ஒரு பங்கை அடைத்து நிம்மதி பெற முடியுங்க. அதே போல கன்னிராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த 30ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுமே உங்களுக்கு ஆதரவாக சுபபலம் பெற்று திகழ்கிறாங்க. குடும்ப வாழ்க்கை மன நிறைவை தருங்க. நெருங்கிய உறவினர்களிடையே சுமூகமான உறவு நீடிக்குங்க. விவாகத்திற்கு காத்திருக்கும் பெண்மணிகளுக்கு எளிதில் நல்ல ஒரு வரன் அமையுங்க. பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதாலும் சுக்கிரனும் அனுகூலமாக விளங்குவதாலும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சப்தமஸ்தானத்தில் ராகு பலத்துடன் சஞ்சரிப்பதால் திருநாகேஸ்வரம் திருத்தல தரிசனம் தோஷங்களை போக்கி நல்ல பலனை தருங்க. திருக்கோவில்களுக்கு செல்லும் போது பசுனை அல்லது செக்கிலாட்டிய நல்லெண்ணெயுடன் கூடிய மண் அகல் விளக்கையும் எடுத்து செல்ல மறவாதீங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.